இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மன்சூர் அலிகான் நீக்கம். பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தேர்தல் பத்திரங்களின் எண்களை வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய மோசடி தேர்தல் பத்திரங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒரு மாநிலத்தில் ஆளும் திமுகவை ஒப்பிடும்போது 18 மாநிலங்களில் ஆளும் பாஜக குறைவாகவே தேர்தல் நிதி பெற்றிருப்பதாக அண்ணாமலை விளக்கம். தேர்தல் பத்திரங்களும் புலனாய்வு அமைப்புகளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் கருத்து. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது. ஹைதராபாத்தில் 5 மணி நேரம் நடத்திய சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை. அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய 60 நாட்களுக்கு முன்பிருந்தே முன்பதிவு செய்யலாம். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தருமபுரம் மாதனத்திற்கு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் கைது. மும்பை சென்று கைது செய்தது தனிப்படை. கொடைக்கானலில் பெய்த கோடை மழை. வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்த நிலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட படப்பிடிப்பின் போது அத்துமீறல் புகார். 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அபராதம் வசூலித்ததாக வனத்துறை அறிவிப்பு. கோவை வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் பக்தர்களை துரத்திய யானை. அலறியடித்து ஓட்டம் பிடித்த மக்களால் பரபரப்பு. அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் செய்ய தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது புனிதமானது என்றும் நீதிபதி சுவாமிநாதன் கருத்து. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அத்துடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும், விஜயதாரணி ராஜினாமாவால் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் 16ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதேபோன்று அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் மாதத்தில் பல்வேறு தேதிகளில் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக மக்களவைக்கும் 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சுக்வீந்தர் சிங் சந்து, கியானேஷ் குமார் ஆகியோர் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளனர். மக்களவை தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர உள்ளன. 543 தொகுதிகள் கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. அதன்படி 40 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று கேரளா, குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 முதல் 3 கட்டங்களாக தேர்தலை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும், மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 6 முதல் 7 கட்டங்களாகவும் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் 97 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக SBI வங்கி வெளியிட்ட தகவலால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகமாக பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சோதனைகள், சொத்துக்கள் முடக்கம் என்ற நடவடிக்கைகளை சந்தித்துள்ளன. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை பாரத ஸ்டேட் வங்கி மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது. இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 1368 கோடி ரூபாய்க்கு பத்திரங்களை வாங்கியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் 966 கோடி ரூபாய்க்கும், குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 410 கோடி ரூபாய்க்கும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளன. ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் 377 கோடி ரூபாய்க்கும், வேதாந்தா 376 கோடி ரூபாய்க்கும், SL மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் 224 கோடி ரூபாய்க்கும் தேர்தல் பத்திரங்களை பெற்றுள்ளன. லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பலமுறை வருமான வரி சோதனை, அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி மார்டினுக்கு சொந்தமான 19.59 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இதற்கு சில நாட்கள் கழித்து, அதாவது 2022ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் வாங்கியது. இதற்கு அடுத்த நாள் ஜனவரி 6ஆம் தேதி 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் வாங்கியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 410 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இதற்கு 5 நாட்கள் கழித்து ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த நிறுவனம் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மார்டினுக்கு சொந்தமான 173 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டன. ஜூலை 6ஆம் தேதி 75 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை மார்டினின் நிறுவனம் வாங்கியது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 11, 12ஆம் தேதிகளில் மார்டினின் சென்னை இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அதே ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி சுமார் 60 கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரங்களை இந்த நிறுவனம் வாங்கியது. 966 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி 2வது இடத்தில் இருப்பது மேகா இன்ஜினியரிங் நிறுவனம். ஹைதராபாத்தை மையமாக கொண்ட இந்நிறுவனம் ஆரம்பத்தில் சிறு ஒப்பந்த வேலைகளை செய்து வந்தது. ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனமாக இது உருவெடுத்தது. தெலுங்கானாவில் உள்ள காலேஸ்வரம் இரவை பாசன திட்டத்தின் முக்கிய பகுதி இந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தானே போரிவலி இரட்டை சுரங்கப்பாதை கட்டுமானத்தில் மேகா நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்களை பெருமளவில் வாங்கிய தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் வேதாந்தா. ஸ்டெர்லைட்டின் தாய் நிறுவனமான வேதாந்தா சுமார் 376 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு வாக்கில் சில சீனியர்களுக்கு விசா பெற்றதில் முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வேதாந்தா நிறுவன தலைவர் அனில் அகர்வால் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டில் வேதாந்தா நிறுவனம் 39 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை பெற்றது. 2020ஆம் ஆண்டை தவிர 2023ஆம் ஆண்டு வரை 337 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை அந்நிறுவனம் வாங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒடிசாவில் உள்ள ராதிகாபூர் மேற்கு நிலக்கரி சுரங்கம் வேதாந்தா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. தேர்தல் பத்திரங்களை நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு வழங்கியது என தெரியாத நிலையில் தேர்தல் பத்திரங்களின் எண்களை வெளியிடுமாறு SBIக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது வெளியாகும் பட்சத்தில் மேலும் பல திடுக்கிடும்